வெங்காயம், தக்காளி, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், கல்பாசி அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாலக்கீரை 1 கட்டு, உருளைக்கிழங்கு 1/2 kg, மிளகு சோம்பு தூள் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. மிளகு சோம்பு வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கணும். அது கடுகு. மிளகு சோம்பு வந்து நீங்கள் வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. சீரகம், செக்கு கடலை எண்ணெய் ஒரு 1.5 கரண்டி ஊற்றிக்கோங்க. சீரகம் போடுங்க. கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி எல்லாம் போட்டு பொரியட்டும். நான்வெஜ் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அது நம்மளுக்கு வந்து நிறைய இந்த புரட்டாசி மாதம் இல்லை கிருத்திகை, அமாவாசை இந்த மாதிரி பண்டிகை சமயத்துலலாம் நம்ம சாப்பிட முடியாது என்வி. ஆனால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு இருக்கும். அந்த சமயத்தில் இது வந்து அதுக்காக வேண்டி நான் 1 2 3 இந்த மாதிரி கொஞ்சம் என்விக்கு ஈக்குவலான இது, ஆனால் வெஜிடேரியன் இது சொல்லலான்னு இருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் போடுங்க. சரி, நம்ம எப்பவுமே மசியலாகவே சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி 1 கட்டு பாலக்கீரை, உருளைக்கிழங்கு கூட சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கீரை மசியல் சாப்பிட்றதுக்கும் இது என்வி டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஜிஞ்சர் கார்லிக் டேஸ்ட்டு, பட்டை லவங்கெல்லாம் போகிறதுனால. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வதக்குறது எதுவுமே என்னுடைய ரெசிபிலெலாம் காட்டும்போது கட் பண்ணுறேன். அதாவது வந்து நான் ஒரு 3 மினிட்ஸ் வதக்குறேன்னா உங்களுக்கு 1 மினிட் தான் நான் வதக்குறது காட்டுறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் வதக்கிடுங்க. அதை நான் காட்டுற அவ்வளோ நேரம் வதக்கினீங்கன்னா போதாது. இது ஆல்மோஸ்ட் இந்த எண்ணெயில் நம்ம வதக்கும்போது வெந்து போனோம் அது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம், அது வேகாது. இது வந்து குக் பண்ண உருளைக்கிழங்கு கிடையாது. இது உருளைக்கிழங்கு அப்படியே தோல் சீவி கட் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். கல் உப்பு 2 ஸ்பூன் போடுங்க. நடுவில் செக் பண்ணி போதலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சமையலுக்கு மோஸ்ட்லி கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். இந்த யாருக்கெல்லாம் இந்த பட்டை லவங்கம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த மிளகு சோம்பை வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாலே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் மிளகு சோம்பு வறுத்து தூள் பண்ண பாட்டிலில் போட்டு வச்சுருந்தோம்னா அதை யாருக்கெல்லாம் பட்டை லவங்கம் வாசனை பிடிக்காதவங்களாம் அதை இந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பட்டை லவங்கம் மாதிரி ஒரு சில பேருக்கு அது எதிர்க்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்காது. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பாலக்கீரை 1 கட்டு. நான் உப்பு ஏற்கனவே முன்ன ஒரு ரெசிப்பியில் சொல்லியிருக்கேன். கீரைங்கெல்லாம் உப்பு மஞ்சள் போட்டு அலசணும்னு, அந்த மாதிரி அதை அலசிது இது போட்டிருக்கேன். நான் வந்து கட் பண்ணி 1 கட்டு அதை போட்டுட்டு இப்போ நான் நல்லா அந்த கேமராவை வச்சுட்டு அப் அண்ட் டவுன் நல்லா வதக்கிடுவேன். அதை நான் உங்களுக்கு காட்டுற நேரத்தை விட நான் இன்னும் கொஞ்சம் கூட இன்னொரு 2 நிமிஷம் கூட வதக்குறேன். எல்லாத்தையுமே நல்லா அப் அண்ட் டவுன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள், மிளகுத்தூள், தக்காளி போடுங்க. தக்காளியும் நல்லா வதக்கின பின்னாடி மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் எவ்வளோ காரம் உங்களுக்கு கூட தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு சோம்பு தூளையும் நம்ம போட போகிறோம். அதில் வேறு பெப்பரோட இந்த காரம் இருக்கும். உங்களுக்கு அந்த வாசனையும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி, ஆல்மோஸ்ட் அது என்வி மாதிரி உங்களுக்கு இருக்கும். மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன். அந்த மிளகு சோம்பு வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபிக்கு அதாவது என்வி மாதிரி ஸ்மெல் வரணுன்ற மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்து சூட் ஆகும். அது நான் கொஞ்சம் நிறைய ரெசிபி வச்சுருக்கேன். அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதை போட்டுக்கலாம். அதனால் ப்ரொவிஷன் வாங்கும்போது நீங்கள் அதை வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். மிளகையும் சோம்பையும் வறுத்து தூள் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறின பின்னாடி பாட்டிலில் போடணும். அதை மிக்சியில் போட்டு அரைச்ச பின்னாடி
மிக்சியில் போட்டு அரைக்கும் போதும் அது கொஞ்சம் ஆறணும், அதுக்கப்புறம் மிக்சியில் போடணும். நல்லா வதக்கிட்டு அப் அண்ட் டவுன் ஒரு செக் பண்ணிக்கோங்க, காரம் உப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு. நல்லா அப் அண்ட் டவுன் வதக்கிட்டு அந்த கண்ணாடி லிட்டு போட்டு மூடினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈவனாக வேகும். நான் இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கலை, இது பச்சையான உருளைக்கிழங்கு தோல் சீவி போட்டிருக்கேன். அதனால் இது நல்லா வெந்த பின்னாடி ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். இதை நான் அப்படியே மூடி ஒரு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நான் திருப்பி விட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். வேறு எதுவும் கிடையாது. இது அவ்வளோதான், இதனுடைய ரெசிபி முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் அப்படியே ஒயிட் ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது சாம்பார் வேறு ஏதாவது குழம்புக்கு சைடாக இது வந்து வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஹாய் எவ்ரி ஒன், நான் வந்து உங்களை எல்லாருக்கிட்டையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓ இந்திய பெண்ணேன்றது என்னுடைய சேனலோட நேமு. நான் வந்து அழகு குறிப்பு, அப்புறம் வந்து குக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து உமன் ஈக்குவலிசம், அது இல்லாமல் சோஷியல் ப்ராப்ளம் காமனாகவே எல்லாருக்குமே ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லா சோஷியல் ப்ராப்ளமே என்னெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியில் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அது எல்லாமே எடுத்து என்ன அதுக்கான சைக்கலாஜிக்கலாக எதனால் அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ஒரு மனசு கஷ்டங்கள்லாம் வருது, அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்ன ஐடியாஸ் கொடுத்து அதையும் நான் இந்த டிப்ஸுங்களுக்கு இடையிலே போட்டுட்டு வரேன். ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும். லைக் பண்ணுறது வந்து உங்களுடைய விருப்பம். நான் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே அந்த செக்ஷனில் போய்ட்டு செல்ஃபோனாக இருந்தால் நீங்கள் வந்து கீழே எல்லா வீடியோவும் வரும், நிறைய பேரோட வீடியோ வரும். அதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு சஜஷன் ஏதாவது சொல்லலாம். ஏதாவது பியூட்டி டிப்ஸாக இருந்தாலும் இல்லை குக்கிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லிட்டு க்ரே கலரில் இருந்தால் அது நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்கள் இப்போது இந்த வருஷமோ இல்லைன்னா போன வருஷமோ ஏதோ ஒரு முறை நீங்கள் அதை பண்ணிட்டு இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க நீங்கள் இந்த சேனலுக்கு. அதனால் ரெட் கலரில் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.